சொல்லலாம். ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடி இருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் என்ற பெயர். ஏன்? சுபாவத்துல மாற்றம். அப்ப நீ கிறிஸ்தவன் என்றால் அல்லேலூயா, உன்னில் மற்றவர்கள் பார்க்கும்போது யாருடைய சுபாவத்தை சாயல் பார்க்கணும்? இயேசுவின் சாயல். இயேசுவின் சாயலை பிறர் உன்னில் பார்க்கவில்லை என்றால் அல்லேலூயா, நீ போலி கிறிஸ்தவன். என்ன கிறிஸ்தவன்? கிறிஸ்துவின் சுபாவமும் சாயலும் உன் அன்றாட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் வேறு சில இடங்களிலும் படிக்க போற இடத்திலும் வெளிப்படவில்லை என்றால் நீ என்ன கிறிஸ்தவன்? போலி. அப்போ நம்ம கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படவில்லை என்றால் நாம் தவறாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் சிலர் எப்ப பார்த்தாலும் துக்கத்தோடு இருப்பாங்க. பிரச்சனையே சொல்லுங்க, என்ன செய்யறதுங்க, ஒன்றும் சரியில்லை, எதுக்கு வாழ்றேன்னே தெரியல. இது சொல்றது யாரு? இப்போ சிலவங்க மூஞ்சி தொங்க போட்டு புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஏங்க இப்படி புலம்புறீங்க? கிறிஸ்டியன் இல்லையா? எல்லாம் தான் கிறிஸ்டின் தாங்க. நாட்டு பொண்ணை பார்த்தா அதில் ஆண்டோடைய சுபாவம் வெளிப்படுமா? வெளிப்பட. 1000 பிரச்சனை இருந்தாலும் மகிழ்ச்சியோடு பேசுகிற ஒரு தேவன். கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், சில நேரம் வியாதிகளும் வரும். அல்லேலூயா. அதன் மத்தியிலேயும் நம்ம கிறிஸ்துவின் சாயல் வெளிப்பட வேண்டும். சொல்லணும், என்னப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்கிறேன், இவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். உடம்பு சரியில்லை, சரிதான், ஆனால் முகத்தில் தேவனுடைய பிரகாசம் வெளிப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளையை பார்த்தா தெரியும். சிலவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு அழுகி போன மூஞ்சி போல ஒரு மாதிரி. நீங்கள் சர்ச்சைக்கு இப்போ போகிறீங்களா என்று கேட்குற அளவில் இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் என்னது, முகத்தில் என்ன இல்லை, ஒரு பிரசன்ஸும் இல்லை. ஒரு தேவனுடைய புரிந்து கொள்ளணும், பிரச்சனை எவ்வளவு வந்தாலும் நீ கர்த்தருக்கு கொடுக்கிற சந்தோஷத்தில் ஒரு இம்மி அளவுக்கு விடக்கூடாது. பிலிப்பியர்கள் நிருபம் எல்லாம் எங்கிருந்து எழுதுன தெரியுமா? சிறைச்சாலையில் வைத்து எழுதுனதாக பவுல். ஆமென். பிலிப்பியர் எழுதின நிருபம் எங்கேருந்து எழுதுனாங்க? சத்தமா சொல்லுங்க. சிறைச்சாலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது, சிறைச்சாலை சுவிசேஷத்தை நிமித்தம் அடைக்கப்பட்டு, அதாவது சித்திரவதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, வெளியே இருக்கிற மக்களுக்கு எழுதுகிறார். எப்படி? 4வது அதிகாரம் பிலிப்பியர்ல 1 வசனங்கள் வாசிக்கும் போது, உள்ள இருந்து வெளியே உள்ளவர்களுக்கு எழுதுறாரு. ஆமென். அல்லேலூயா. நிருபம் எழுதி அங்க அனுப்புகிறார். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியும் உள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, நினைத்துங்கள். ஆமென். அப்ப உள்ள இருந்தாலும் அவருடைய கவலை என்னவென்றால், ஹல்லேலூயா, வெளியே இருக்கிறவங்களை நாம் தைரியப்படுத்த வேண்டும். சிறை அனுபவிக்கும் போது, ஆமென், மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்த ஒரு ஆலோசனை கொடுக்கிறதாக. ஒரு தேவனுடைய அப்ப சட்டப்படி யாருக்கு ஆறுதல் கொடுக்கணும்? உள்ள இருக்கிறவங்களுக்கு. பவுலையா, பவுலையா, கவலைப்படாதங்க ஐயா, நாங்கள் ஜாமீனுக்கு ஏதாவது ஒரு வக்கீலை பார்த்து அவங்க வெளியே இறக்கிறது பார்க்குறோம். அப்படிதானே? அப்படிதானே? ஆனால் இது அப்படி இல்லை. அல்லேலூயா. வெளியே இருக்கிறவனுக்கு ஜாமீன் தேவைப்படுது. அடுத்த வருஷம் எப்படி இருங்க? ஒரே மாத்திராத. அதுங்க அதுல 1 வசனத்தை ஒரு நாள் வாசிக்க பார்ப்போம் சத்தமா. ஆதலால் உள்ள இருந்துட்டு வெளியே, பிரியமானவனே,
கூப்பிடுறாரு. அடுத்தது பிரியமும் வாஞ்சியோடு இருக்கிற ஒரு நபர். அடுத்தது உங்களை பார்த்தாலே எனக்கு என்ன இருக்கு? சந்தோஷம். விசுவாசிகளை பார்த்தா ஊழியக்காரன் என்ன செய்யணும்? அழணும். விசுவாசிகளை பார்த்தா ஊழியக்காரன் ஐயோ இந்த விசுவாசி பாவம் பின்மாண்டத்தில் இருக்கு அப்படியா? ஜெபிக்கிற மூஞ்செல்லாம் எப்படியோ ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டு இருக்கு இந்த விசுவாசி. வானமே இறங்கி வரட்டும். அல்லேலூயா. முகத்தில் தேவனுடைய சாயம் வெளிப்பட வேண்டும். துக்கம் அல்ல. ஆமென். ஆடுகள் வழியா கடந்து சென்றாலும் கூட ஆமென். உனக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். என்னோடு கூட என் கர்த்தர் இருக்கிறார். போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், குறைவுகள் வரட்டும், என்னோடு இருக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்களுக்கு ஷார்ட்டா நான் ஒரு சின்ன ஒரு ஆலோசனை கொடுத்தோம். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதனுடைய 15வது அதிகாரத்தை எடுக்க பார்க்கலாம். 22ல இருந்து வாசிக்க பார்க்கலாம். கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடத்தில் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒருத்தி இயேசுவிடத்தில் வரும்போது அவள் வாழ்க்கையில் அவள் எதிர்பார்ப்புக்கு எதிர்மாற சில சம்பவங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்து ஆண்டவரே பாருங்க, கூப்பிட தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்துகிறார். அல்லேலூயா. ஐயோ அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்டு என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் ஆண்டவரை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் கத்துறான். இயேசு சரீரத்தில் அங்கு நிற்கிறார். ஆமென். ஆமென். கூப்பிடுறான். நல்லா புரியுங்க. இந்த கானானிய ஸ்திரீயிடத்திலிருந்து சில காரியங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். கூப்பிடுகிறார். அப்பொழுது அமைதியா ஒண்ணு சொல்லுங்க. யார கூப்பிட்டா? என்னன்னு கூப்பிட்டா? எனக்கு இரங்கும். என்ன சொன்னாய்? இரங்கன்னு கூப்பிட்டு என்னுடைய மகள் கொடிய வேதனைப்பட்டாள். ஆன்றதுக்கு என்ன இல்ல? ஆமை ஒண்ணு சொல்ற. நல்லா கவனி. ஒரு வார்த்தையும் அமைதி. சட்டப்படி கூப்பிட்ட உடனே இயேசு என்ன செய்திருக்கணும்? குணாயிருக்கணும். அவள் எனக்கு இரங்கும், என்னுடைய மகள் பிசாசினால் என்ன செய்ய கொடிய வேதனைப்படுகிறாள் என்று தன் பிரச்சனையை இயேசு சொல்லுகிறாள். ஆமென். இயேசு இன்றையும் போல அல்ல, அந்த சரீரத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். சீசன் சூழல் இருக்கிறார்கள், திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவள் கூப்பிடுவது இயேசு கேட்கிறது. அல்லேலூயா. அவருடைய மகள் கஷ்டப்படுவதை அவருக்கு தெரியும். ஆனா கேட்ட பிறகு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? அமைதியா. ஆமென். நம்ம என்ன உடனே சொல்லணும்? அதாவது நல்ல கவனிங்க. என்ன ஆண்டவர் உங்க காதை கேட்கல, எவ்வளவு சத்தமா கூப்பிடுறேன், அழுது கூப்பிடுறேன், இது அமைதியாவே இருக்குது என்ன 1000 கேள்வி அவர்கிட்ட கேட்டோம். அந்த கானானிய ஸ்திரீயிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் பிரச்சனைகளை ஜெபித்தாலும் அல்லேலூயா எந்த பதிலும் வராது, அமைதியா தான் தேவன் இருப்பார். நீ கேட்கறதெல்லாம் உடனே கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஆமென். ஆமென். இயேசுவிடத்தில் ஜெபித்ததில் பலன் கிடைக்காமல், கேட்ட காரியம் கிடைக்காமல் வேற காரியம் பெற்றவர்கள் பலர் உண்டு. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் ஜெபிக்கிறார். அந்த பாயிண்ட வாசிங்க பார்க்கலாம்.
எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நல்லா புரிந்து கொள். நான் என்னை உயர்த்த வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை. கர்த்தர் பவுலுக்கு பரம காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதன் மேன்மை நிமித்தம் அப்போ பரம வெளிப்பாடை பவுல் பெற்றபடியினால், அல்லேலூயா, அல்லேலூயா, பரலோகத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அதை பெற்றபடியினால், கண்டபடியினால், அல்லேலூயா, அவன் நான் இதெல்லாம் பார்த்தேன். நான் யார் தெரியுமா? பரலோகத்தின் மர்மங்களை ரகசியங்களை பார்த்தவனாக்குன்னு தன்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தான். என்ன கொடுக்கப்பட்டிருந்தது? முள்ளு குத்துவது. தேவன் ஒரு பிரச்சனையை ஒருவருடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால், ஒரு பிரச்சனைக்கு உனக்கு பதில் இல்லாமல் ஜெபித்தும் விடுதலை இல்லாமல் இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பிரச்சனை நான் அனுபவிக்க வேண்டிய தேவ சித்தம் என்பது. ஆமென். புரிந்து கொள்ள. முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் என்ன சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. பாருங்க, நல்ல பாருங்க. பவுல் ஜெபம் பண்றார். என்னை விட்டு நீங்கும்படி 3 தரம் தேவனிடத்தில் நினைச்சுதாரு கேட்டார். ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, ஆண்டவரே தயவு செய்து எனக்கு இருந்து என்ன செய்யணும்? விடுதலை தாரும். பாருங்க, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல. ஏன்னா அநேக சில பிரச்சனைகள் வரும்போது ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, விடுதலை கிடைக்காது. அவன் ஜெபம் பண்ற, பவுல் ஜெபம் பண்றாரு. அவர் யாரு? 14 நிருபங்களை எழுதினவர், பரம வெளிப்பாடு. 1-15 அதிகாரத்தை இப்ப படிச்சு பாருங்க. உனக்கு தெரியாத, படிச்சவனுக்கு தெரியாது. பரலோகத்துக்குரிய வெளிப்பாடு பெற்ற மனுஷன். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு போய் தன் சரீரத்தில் என்னது? ஒரு நோவு, உச்சுதம் அப்படின்னாக்க வேதனைப்படுத்துகிறது. அது என்ன பிரச்சனை என்பது வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படவில்லை. அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலைக்காக அவரே சொல்றாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்த வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து என்ன செய்யாதபடிக்கு நாம் பெருமை பாராட்டி விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு கூட கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? உள்ள கொடுத்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியுது. ஆனால் வேதனை தாங்க முடியாமல் கர்த்தரை நோக்கி கதறுகிறார் 3 முறை. அது என்ன விட்டு நீங்கும்படி வேண்டிக் கொண்டேன். நல்லா கவனிங்க. 3 முறை கதறி அவர் ஜெபம் பண்ணிருப்பாங்க. வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் பதில் சொல்றாரு. அவர் எப்பா அந்த முள்ளு அவன்கிட்ட இருக்கு, அங்கதான் இருக்கு, குத்தம். அதை நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன். பார்த்தீங்களா? ஆண்டவரால் நேசிக்கப்படுகிற நம்மளை பார்க்கணும் 100 மடங்கு பெரிய பரிசுத்தமானவர். அவருக்கு இந்த கதின்னா அறகுறை உனக்கு சில பிரச்சனை வந்தாலும் உட்காந்து சந்தோஷப்படு. என் தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். முறுக்காத சொல்லுவாங்க, ஆண்டவர் என்ன செய்தாரு? இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு பிரச்சனை ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே செய்யல சொன்னியா, உனக்கு வர்ற நன்மையும் லாக் ஆயிரும். உனக்கு பதில் கிடைக்காம இருந்தால் முறுமுறுத்து விடாதே. ஆண்டவர் என்ன இப்படி இருப்பது அவருடைய சுத்தம் என்று சொல்ல. ஆண்டவர் எப்ப அவருக்கு சுத்தமோ அப்ப என்ன விடுவிக்கட்டும். அவன் என் நிலைமை அவருக்கு நன்றாக தெரியும், என் வேதனை அவருக்கு நன்றாக தெரியும், என் துக்கம் அவருக்கு நன்றாக தெரியும், நாம் படுகிற அவஸ்தை கட்டளைக்கு நன்றாக தெரியும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்.
என்று என்னை விடுவிக்க விரும்புகிறாரோ அன்று விடுவிக்கட்டும். ஆண்டவரே, என்னை இந்த நிலையில் நீர் வைத்திருக்கிறீரே உயிரோட, அதற்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன பண்ணப்போ அநேக நெருக்கங்கள் நிறைய உண்டு. குடும்பம், பிள்ளைகள் எல்லாத்திலையும் வருமானம் இல்லாய்மை, பல கஷ்டங்கள், தேவைகள் சந்திக்கப்படாது. என்னைக்கு நம்ம நெருக்கத்தமான சூழ்நிலைக்குள்ள தான் இருப்போம். இருந்து நம்ம ஜெபம், ஆண்டவரே என்னைக்கு எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்க ஆண்டவரே என்று நம்ம புலம்புவோம். ஆனால் நான் நினைக்கிறேன், உன்னை விடுவிக்க முடியாத தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உனக்கு அந்த சூழ்நிலை கர்த்தருக்கு கொடுக்கிற காரணமே அவர் வந்து வைத்திருக்கிற அன்பு என்பதை மறந்துறார். அதாவது தேவன் நம்மிடத்தில் அன்பு வருகிறவர்களுக்கு சகலமும் என்ன செய்கிறார்? அந்த நன்மைக்கு. 8வது ரோமர் 8வது படிக்க போகாத, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா? நன்மைக்கு ஏதுவாய். அவருடைய தீர்மானத்தின்படி என்னை கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டு, உனக்கு ஒரு அறிவு வேணும். ஆமென். என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறாரை தெரிந்து கொண்டு, ஆமென். நீ புலம்ப கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனையா வந்து ஒருவனை ஆண்டவர் அழைக்கலையா, இந்த ரட்சிக்கலையா, தெரிந்து கொண்டாங்க ஒரு பிள்ளை இல்லையா, நான் பாவம் செஞ்சுட்டா கேட்காத. நீ பாவம் செய்தது ஹல்லேலூயா. உன்னை அந்த சூழ்நிலை கர்த்தர் வைத்திருப்பது உன்னை உருவாக்குவதற்காக. ஆமென், ஆமென். ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எப்படியா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாய். அடுத்த வசனத்தினுடைய கடைசி பகுதி படிப்போம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். எதற்கு உன்னை முன்குறித்தார்? ஆமென். உன்னை குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக, அவரோடு கூட அமர பண்ணுவதற்காக. பவுலுக்கு அந்த சோதனையை முல்லை கர்த்தர் அனுமதிக்காமல், பவுலுடைய அந்த வியாகுலமான ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து அந்த பிரச்சனை அவரை விட்டு விலக்கி இருந்தால், ஹல்லேலூயா, ஒருவேளை அவருக்குள்ள என்ன வந்திருக்கும்? மேட்டிமை வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? ஒரு சின்ன ஒரு வெளிப்பாடு தான் பேதுருக்கு கர்த்தர் கொடுத்தார். என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். தீர்க்கதரிசி ஒருவர் என்றும் அவர் என்றும் இவர் என்று சொல்றாங்க. நாடு எல்லாரையும் போல ஒருவர். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொன்னார், ஆமென், என் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அந்த வெளிப்பாடு பெற்றவுடன் கர்த்தர் அவனை பாராட்டினார். ஆமென். யார் என்னன்னு பாராட்டினாரு? சீமோனே பாக்கியவன் என்றார். என்ன சொன்னாரு? நீ பாக்கியவனப்பா, நீ லக்கி ஃபெல்லோ. என்னது? நீ சாதாரண இல்லை. அப்பப்பப்பா, நான் இப்போ உங்களை பார்த்து நீ ரொம்ப தங்கமான அப்பப்பப்பப்பான்னு சொல்லிட்டா, இது உடனே என் தலைக்கு மேலே வீடு கட்ட பார்ப்பான். அடங்கி இருடான்னு சிலர் புகழ்த்தி விட்டாலே வெளியே காட்டாலும் எங்க பெருமை உள்ள சொன்னாரு. நீ பாக்கியவான், மாமிசமும் ரத்தமும் இது நீ சாத ஆளல்ல, உன் அறிவோ வேறு ஒன்று நீ தெரிந்ததல்ல. பிதா இதே லோகத்தில் இருக்கிற பிதாவாக்கு உனக்கு இது என்ன செய்து வெளிப்படுத்திருக்கிறார். உடனே
அவன் நினைக்கிறான், பரவாயில்ல, நான் இவங்க எல்லாரும் தான் யாரு மேன்மையான இவங்க சொல்லு எல்லாரும். ஏன் எனக்கு என்ன கிடைச்சு? வெளிப்பாடு கிடைச்சு. என்ன ஆண்டவர் என்ன சொல்லிட்டார்? பாக்கியவான்னு சொல்லிட்டார். பாருங்க, குறிப்பிட்ட சில வசனங்கள் கழிந்து பாருங்க, அதில் அழகா சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த 16வது மத்தேயுல 16வது அதிகாரத்திலேயே சம்பவம் வந்திருக்கு பாருங்க. அடுத்தது, நீ பேதுருவாய் இருக்கிறாய், ஒன்றை கொண்டு தான் நான் என்ன செய்ய போறேன்? சபையை ஸ்தாபிக்க போறேன். ப்ரமோஷன். ஆமென். என்ன கிடைச்சிட்டு? ப்ரமோஷன். ப்ரமோஷன் வந்தாலே ஒரு பெரிய பெருமை வந்துடுறாரு. அல்லேலூயா. கல்வியின் சபையை கட்டுவேன், மேற்கொள்ளாது திறவுகளை நான் உனக்கு தருவேன். எவ்வளவு கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்பாடு பெற்றவனுக்கு அந்த கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது, பூலோகத்தை நீ கட்டுகிறது எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எதுவோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கு. இப்படி எல்லாரும் புகழ்த்துறாங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்த வசனம், அப்பொழுது யார்கிட்ட சொல்லிடாதப்பான்னு வெளிப்பாட. சீசர்களுக்கு தாம் அனுபவிக்க போகிற சிலுவை பாடு மரணத்தை அவனுக்கு என்ன செய்ய சொல்லுகிறார். அல்லேலூயா. சொன்ன உடனே பாருங்க, இவனுக்கு மாற்றத்தை அடுத்த வசனம், அப்பொழுது அவரை தனியே கூப்பிட்டார். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. பேதுரு யாரை தனியாக கூப்பிடுறாங்க? இயேசுவே இங்க பாருங்க. சிலருக்கு சில கர்த்தர் சில கிருபைகள், வரங்கள், சில வசதிகள், சில வாய்ப்புகளை கொடுத்துட்டாலே ஊழியக்காரா அவர் வேணும் இங்கே வரட்டும். முன்ன நான் போனேன் அவரை பார்த்து. இப்போ அவர் என்ன பார்க்கணும்? எவ்வளோ தலக்கணம் பார்த்து சாத்தானே தோத்து. இதே மாதிரி இயேசுவே இங்கே வாரம் ஒரு காரியம் பேசணும், ரகசியமா கூப்பிட்டு இந்த சிலுவையில் அடிப்பாங்க, கொல்லுவாங்க, செத்துரு, இதெல்லாம் இனிமேல பேச நடக்காது. நான் உயிரோடு இருக்கிறோம், நான் உயிரோடு இருக்கிறவரை நடக்கவே நடக்காது. சட்டை சுருட்ட ஆரம்பிச்சுட்டான். யாருக்கு சப்போர்ட்டா? ஆண்டவரே சொல்லிட்டு இல்லை, பாக்கியவான். அது அங்கே வேலை செய்து உள்ளாடங்க. இந்த கல்லில் ஒன்றை கொண்ட சபையை கட்ட போறேன். தேவன் அவனை வெளிப்படுத்தினான். உள்ள கிடந்து என்ன ஆகுது? அந்த வேலை செய்து யாருக்கே மிஞ்சி போற மாதிரி பேசுறோம். இயேசுவை மிஞ்சிறவன் சொல்றாரு. என்னன்னு? ஆண்டவரே முடியாது, நான் ஒத்துக்கிட மாட்டேன் உயிர். அடுத்தது, இல்லை, நான் யார் தெரியுமா? இந்த ஊர்ல பெரிய ரவுடியாகும். அல்லேலூயா. தொட முடியாதவங்க. எனக்கு அரசியல் பின்பற்றாரு. பிரதமர் எனக்கு பக்கத்து வீட்டுக்கார என்னெல்லாம் சொல்லி பல பெரிய வாய் நாசங்கள்லாம் பண்ணி ஆண்டோட சொல்கிறாடி. ஆண்டவர் அப்படி பொறுமையாக கேட்டார். ஒரு முறை ஒன்று நான் ஆண்டு நினைக்கிறார். ஆண்டவர் வாக்கியவான், தேவன் வெளிப்படுத்தினார். ஒன்றை கொண்டு அப்படி செய்ய இப்படி சொன்ன உடனே இவனுக்கு இறுதி எவ்வளோ மேலே போகுது பாரு. ஆண்டவர் பார்த்தாரு. அப்படியே தம்பி, ஓகே சரி வரும்பா, அப்படியே ஒரு வீச்சரி வாழ்க்கையில் கொண்டு நாட என்ன சொல்லு. ஆமே ஆமே. ஆண்டவர் சொன்னார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னால போசாதான் என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லு. பார்த்தீங்களா? அதுவரை நீ பாக்கியவான், ஒன்றுக்கு சபையை கட்டுவேன், இது உனக்கு தேவனாக்க உனக்கு வெளிப்படுத்தினால் சொன்னதெல்லாம் ஒரே அடியில் முடிச்சு. இனி இப்போ பார்க்க, ஐயோ நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சொன்னது ஒருவேளை என்ன கூட செய்ய மாட்டாரோ, ஆண்டவரே சாமி என்ன கும்பிடுற மாதிரி மாறிட்டான்.
தன்னை உயர்த்துகிறவன் தேவனுக்கு வேண்டாம். பிரச்சனை வந்து போச்சு, கஷ்டம் வந்து முறுமுறுக்கிறவன் தேவனுக்கு வேண்டாம். சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறவன் தேவனுக்கு. எனக்கு பின்னாக போ சாத்தானே. யாரை பார்த்து சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. பேதுருவே இல்லை, சாத்தான பார்த்து சொல்றாரு. எனக்கு பின்னாக போ சாத்தானே, பேதுருவே நீ முன்னாடி வாடினான் போ. அதுக்கு அர்த்தம் தான். உடனே பொல்லாதான். சில விசுவாசிகள் இவனை பார்த்தா நல்ல ஆள் தான், சில பிசாசுங்க தீஜியம். அப்போ என்ன செய்ய வேண்டிய இருக்கு? போ சாத்தானே சொல்ல வேண்டியது. பாஸ்டர்னை போய் சாத்தானேன்னு சொல்லிவிட்டாச்சு. சும்மா பெரிய வீரமாக கடிச்சு கிடக்கு. இன்னும் ஒன்றை சொன்னால் பின்னா யாரும் சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரனையா தோத்துறோம் என்ன சொல்கிற மாதிரி. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன் என்ன பாருங்க, வாசிப்பு கேட. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனை ஏற்ற சிந்திக்கிறார். அதனால கடிந்து விட்டார்கள். ஆமென். அப்போ பாருங்கள், அப்போ அந்த இடத்துல தேவன். அப்போ அங்கே நம்ம பார்த்தோம் என்ன, பேதுரு இந்த பவுல், என் கிருபை உனக்கு உன பலகீனம் வரும்போதெல்லாம் உன்னை என்னுடைய பலத்தால் தாங்க. பவுலே முள்ளெல்லாம் உங்ககிட்ட இருக்கட்டும், அது குத்துற டைம்ல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை கிருபையா தாக்குறேன். அப்போ சில பிரச்சனைகளை தேவன் உனக்கு ஏன் கொடுக்கிறாருன்னா, நீ அப்படி இருக்கிறதா தேவனை சித்தம். புரிஞ்ச மட்டும் வரல சொல்லுங்க. ஆமா, ஆனால் நினைப்பாங்க, ஆண்டவரே துன்மார்க்கெல்லாம் நல்லா இருக்கும், வாரம் மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட நல்ல நல்ல துணி விட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கும்பிட்டு ஜெபம் பண்ணி நான் இப்படியே இருக்கேன். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டேறா, என்னைக்கு எனக்கு ஒரு மீட்பு கிடைக்கும் ஆண்டவரே என்ன புலம்புறவங்க இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் சொல்கிறேன், நீ ஒன்று அப்படி வச்சு கொண்டு போனால் நீ பரலோகத்துக்கு வருவேன். சிலருக்கு கொஞ்சம் வசதி, கொஞ்சம் பெருக்கம் கொடுத்துட்டாலே டைம் இல்லை சொல்லி ஆண்டவர் தேட மாட்டேன். அதாவது யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சில நெருக்க கட்ட கடவுள். யார் மேல் அதிக அன்பு கட்ட வச்சிருக்கிறாரோ நீ புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நெருக்கம் வருகிறது என்றாலே ஹல்லேலூயா, எனக்கு பரலோகத்தில் ஒரு உன்னதமான ஸ்தானத்தை கட்டளையிட்டார். நெருக்கத்தின் வழியாக உன்னை நடத்துவார். ஒன்று புரிந்து யோசித்து பார். அந்த போராட்டமான நேரத்திலையும் நீ முழங்கால் படியிடும் போது உன்னை கர்த்தர் எவ்வளவு அழகா ஆறுதல் படுத்துகிறார். இந்த ஆறுதலும் சமாதானம் வசதி வாய்ப்புள்ளவனுக்கு இல்லையே, தேவன் செய்வார். சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது கலங்காத, வருத்தப்படாத, புலம்பாத. ஆண்டவர், இந்த நெருக்கத்தின் மத்தியில என்னை போஷிக்கிறீரே, என்னை பாதுகாக்கிறீரப்பா, கோடி ஸ்தோத்திரம். ஏண்டா அவளுக்கு அந்த முல்லை கர்த்தர் அனுமதித்தார். எதற்கு? பவுல் மேல் கர்த்தர் அன்பு வைத்திருந்தார். ராஜ்யத்தில் அவர் வரணும். ஆமென். அவர் பெற்ற வெளிப்பாடை நமக்கு சொல்லி இருக்கிறார், காண்பித்திருக்கிறார், நிருபங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வெளிப்பாடு பட்டதான பவுல் ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அதான் பவுல் சொல்ல கடைசியில நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை, இது முதல் நீதி. ஓட்டத்தின் கடைசி நேரத்தில் நின்று பாட்டு பாடுகிறார். ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடித்து, விசுவாசத்தை காத்துக்கொண்டே, இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய பெரிய
கஷ்டங்கள் வந்தாலும் நீ சொல்லணும், என்னுடைய தேவன் இந்த பாதை எனக்கு கொடுத்ததானே. ஆமென். இந்த பாதை வழியாய் என்னோடு கூட என் கர்த்தர் இருந்து என்னை நடத்துவார். ஆமென். இந்த பாதை நெருக்கமான கஷ்டமான பாதையில் இருந்து சொகுசான பாதையை நான் தேட மாட்டேன். எனக்கு கர்த்தர் கொடுக்கும் நான் அனுபவிப்பேன். சொகுசான வாழ்க்கை, சொகுசான பாதையை நான் தேட மாட்டேன். எனக்கு அப்படி சொகுசான வாழ்க்கை தேவன் கொடுத்தா ஓகே, இல்லையா இந்த கரடுபடான வாழ்க்கை போதும். ஏன் இதன் முடிவு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நானா தெரிந்து கொள்ளுகிறதான வாழ்க்கை நாளைக்கு எனக்கு கண்ணீராய்மா, எனக்கு புலம்பலாய் மாறும். தேவ ராஜ்யத்திற்கு நான் அந்நியனாக மாறிவிடக்கூடாது. நீதிமொழிகள்ல சாலமன் கேட்டான், ஆண்டவரே, அதுல ஒரு வசனம் உண்டு, வாசிக்கலாமா? ஆண்டவர் ரெண்டு காரியம், ஆண்டவர் ரெண்டு மனுவை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும். பாருங்க, ரொம்ப ஆசையோட கேட்கான் பாவம். எத்தனை மனு கேட்குறேன்? ரெண்டு. சாகிறது வரை எனக்கு அதை தாரும். அடுத்தது மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு வேண்டாம், தூரப்படுத்தும். அடுத்தது என்னது? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வேண்டாம். என்னப்பா இது? நம்ம தாரும் ஆண்டவரே, தாரும் ஐஸ்வர்யம் கேட்கணும். சாலமன் சொல்றான், எனக்கு என்ன வேண்டாம்? தரித்திரமும் வேண்டாம், அடுத்தது ஐஸ்வர்யம் வேண்டாம். நல்ல ஜெபமா இல்லையா? அதாவது பிறகு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அவன் தேவனில் வைத்திருந்த அந்த அன்பின் நிமித்தம் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கடைசியில் அவனுக்கு கண்ணியம் மாறிச்சு. நீதிமானுடைய பட்டியலே ஆள் இல்லையே. எபிரேயர் 11 அதிகத்தை படித்து பார்த்தா லோத்து இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க, யார் இல்லை? இல்லை. படிச்சு பார்க்கணும். தேவனால் நேசிக்கப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்து தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி, ஆமென், தேவனுக்கென்று புகழை உண்டு பண்ணின ஒரு நிருபம், அதாவது பல கடிதங்களை கூட, அதை பல புஸ்தகத்தை கூட எழுத நான் நீதிமொழி உன்னத பாட்டேன் எழுதின இவ்வளோ வேதத்தில் போற்றுதற்குரியதான கனத்துக்குரிய ஒரு மனுஷராய் வாழ்ந்தவர் எதில் இல்லை? நீதிமான் பட்டியலில் இல்லாமல் தள்ளப்பட்டான். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? சொகுசையும் சுகத்தையும் வசதி வாய்ப்பையும் ஆசைப்பட்டு கேட்டு கேட்டு ஆகாதவனை தள்ளிவிடக்கூடாது. தேவன் கொடுக்கிறாரா? நியாயமாய் கொடுக்கிறத வருமானம் அதிகமோ கொஞ்சமோ அதில் சந்தோஷமா வாழ கற்றுக்கணும். வசதியாகணும், பணக்காரங்கணும் பறக்காத, பறந்த அட்ரஸ்லாம் போயிடுவேன். உனக்கு கர்த்தர் அதிகமா தாராரா? அதுல உண்மையாயிரு. கொஞ்சமா தாராரா? முறுமுறுக்காத. பணத்துக்காக என்ன செய்யாத, என்னத அங்கலாய்ப்பு பட்டு ஓடாத. அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், அவ்வளவு வேணும். அது உனக்கு ஆபத்து. ஜெபம் பண்ணிச்சு, என் ஆண்டவரே உன் சித்தமானது எனக்கு தாரு. நீ வசதி வாய்ப்பான ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, மீடியம் லெவலில் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, உனக்கு எது தேவையோ அதை கர்த்தர் கொடுத்து நடத்துவார். அதிகமாய் கொடுக்கணும்னு விரும்புனா நீ கர்த்தர் கொடுத்து இப்ப என்ன உனக்கு கொடுப்பார் அவர். ஆமென். அது எல்லாம் எதற்கு தான்? உலகத்தோட சரி. நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு நமக்கு நன்மைகள் உண்டான ஆசீர்வாதம் உண்டானாலும் ஒன்றும் என்ன நிரந்தரம் அல்ல, உலகத்தோடு முடிந்து போய்விடும். ஆனால் நமக்கு கைகளால் கட்டப்படாத ஒரு ராஜ்யம் அதனால் இந்த உலகத்திற்காக உலகம் ஓடாது, சம்பாத்தியம் ஓடாது. ஆண்டவருக்காய் உண்மையாய் வாழ்வதற்கு உனக்கு தேவை.
உண்மையா ஜெபம் பண்ணு. உனக்கு கர்த்தர் அதிகமாய் கொடுத்து கர்த்தரை மறுதலிக்க மாட்டாய் என்றால் உனக்கு அதிகமாக கொடுப்பார். சொல்ல புரியுதா இல்லையா? கொஞ்சம் கொடுத்தாலும் அதிகமாக கொடுத்தாலும் இவன் என்கிட்ட உண்மையா இருப்பான் என்றால் உனக்கு கொடுப்பார். கொஞ்சம் வால் முளைச்சா இவ்வாலே பறக்க முயற்சிப்பான்னு நினைச்சா கொடுக்க மாட்டான். இருக்கிற புரியுதில்ல? கவனமா இருக்கு. ஆமே. சிலரை கத்த நெருக்கத்தை வழியா கொண்டு போறான்னா ரொம்ப சந்தோஷம். கவலைப்படாத. ஆமே. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அவளுக்கு பிரதியுத்தரம் அவர் ஒரு வார்த்தை சொல்லல, ஒண்ணுமே சொல்ல. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு கடுமையான உள்ளம் கொண்டவராக இருக்கிறான்னு நம்ம நினைப்போம். அப்படிதானே? நினை. அடுத்தது, அப்பொழுது இவ்வளவு சப்போர்ட்டு 10 பேர் வந்துட்டாங்க. அதான் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு ஜெபம் பண்ணு. யாரு? சீசர். கவனி, சீசர் வந்து ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்ற பாப்போம். ஆண்டவர் யாரு ஜெபம் பண்றா? சத்தமா சொல்லு. சீசர். ஆண்டவரே உங்க பின்னாலே வந்து துரத்து கூப்பிடுறோம். ஆண்டவரே அனுப்பிற. ஆண்டவரை எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஜெபம் பண்ண ஜெபத்தை பார்த்தா யாரு ஜெபம் பண்றா? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக ஜெபம் பண்றா? மகள் வியாதிப்பட்டு இருக்கிறதான கானானிய ஸ்திரீக்காக. ஆனாலும் ஆண்டவருக்கு மனசு மாறல. சில ஜெபங்கள் எல்லாம் கேட்காத மாதிரி இருப்பார். சீசன் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஏப்பா பேதுருவே வா, அந்தடையா யோவா வா 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 வா. இவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ண, கை கொடுத்து ஜெபம் பண்ணும். அவனுக்கு ஆண்டவரே கேட்குற பாருங்க. சீசர்கள் வந்து இவன் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறானே. எப்படி பின்தொடர்ந்து கூப்பிடுறானே? அதுக்கு அர்த்தம் என்ன? ஓகே, இரக்கம் இல்லையான்னு கேட்ட மாதிரி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இரக்கம் இல்லை, கூப்பிடுறானே. ஒரு வார்த்தை சொன்னா போயிடுவா இல்லையா? இது போய் இந்த வார்த்தை சொல்ல வாய்க்குள்ள வச்சு நடக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஐயோ அல்லேலூயா சொல்லு. ஒரு வார்த்தை, சரி போ, உன் மகள் குணமாக சொல்லி இதை போய் வாக்குள்ள வச்சு முழுங்கி வச்சு நடக்கிறீங்க. இது உனக்கு நல்லா தெரியுதா என்று நம்ம நினைக்கிறது மாதிரி அங்கே இருக்கு கதை. ஒன்று ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எத்தனை பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாலும் இதுல இப்ப அற்புதம் இல்லை. நல்ல ஒரு சில நேரம் பாஸ்டர் ஜெபம் பண்ண கூட விடுதலை கிடைக்காது. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, விசுவாசம் ஜெபம் பண்ணாங்க, கை போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லை. இங்கேயும் ஜெபம் பண்ணாங்க, விடுதலை இல்லை. பதில் மாறி வருது. காணாமல் போன நான் வந்தது ஒன்றும் இதுக்கல்ல. காணாமல் போன யாருக்கா வந்த? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தேன். அல்லாமல் வந்து அன்றி மற்றபடி எல்லாண்டா. பார்த்தீங்களா? ஏங்க ஒரு வார்த்தை பாவம் அவன் கூப்பிடுறா, அவள் கண்ணீர் விட்டு ஆள்றா, முட்டி போட்டு ஆள்றா. ஐயோ அந்த பொண்ணு மகன் கஷ்டப்படுறா. சரி மனதுருகி சரி போ, சமாதானத்தோடு போ, உன் மக குணானான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி பெரிய கஷ்டமா? இல்லைங்க. சில காரியம் கூட அவருடைய வல்லமை அற்புதத்தின் வல்லமை தாமதித்து கொண்டு இருந்தார். அவர் அமைதியா இருந்தோன்னு நீ ஜபத்தையும் நிறுத்தி ஆண்டவர் விட்டு போறேன்னு வச்சுக்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் அமைதியா இருந்த நேரமே அவர் இவர்கிட்ட கேட்டா சொல்ல மாட்டார் போல் இருக்கு. எத்தனை வாரம் போறது? 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. சி இது நான் போகவே மாட்டேன். எங்க போற? உன்னுடைய அந்த அவசர புத்திக்கு ஒன்று ஆண்டவர் செயல்பட மாட்டார். ஆண்டவர் திட்டம் வச்சிருப்பாரு. ஆமென். புரியுதா இல்லையா? கட்டாயத்தில் சொல்லி முடிக்கணும் உனக்கு. ஆமா எழுதி சொல்லுவோம். கொஞ்சம் லேட்டானா பரவாயில்ல. இல்லை சரி திட்டம் பாருங்க. ஒரு ஆள் பார்க்குறாரு, டேய் நான் போகிறது ரெடியாக இருக்கிறேன்னு. கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பொறுமையாக போகிறேன், நானும் சேர்ந்தா வரேன். அடுத்தது பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று முழங்கால் படிவிட்டு பணிந்து கொண்டார். இப்போ அவள் ஜெபித்து பதில் இல்லை, அமைதியா இருந்தார். சீசர்கள் சொல்லியும் சேர்ந்து ஜெபம் பதில் இல்லை. பார்த்தா உடனே அவ கோவப்படல, முறுமுறுக்கல்ல. நம்ம ஆட்கள் இன்னைக்கு சோறுக்கு குழம்பு இல்லைன்னாலே ஆர்டர் போட்டு திட்டுவோம். அவர் வந்து சட்டியில குழம்பு வச்சு தரணும், எனக்கு கறி வாங்க பைசா இல்லைன்னா, ஆண்டவரே அங்கே எல்லாம் பக்கத்து வீட்டில் எல்லாம் பிரியாணி மணக்குது, என் வீட்டில் கறி வாங்கி எத்தனை மாதம் ஆகுது, உனக்கு கண் இல்லையா என்று கேட்பா. உனக்கு கறி வேணாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கறி கொடுத்தாரு, பல்லில் இருக்க மெண்டு சாப்பிட்றோம்னு அடித்தார். அவர் நோக்கி என்று சொன்னார். இப்ப அடுத்த என்ன சொல்ற, அவளை நாய்க்கு சமமாக்கிட்டார். என்னது அது கொடூரமான பதில் இல்லை. குழந்தைகளை கொடுக்க சாப்பாடு நாய்க்கு கொடுப்பாங்க சொன்னோம். நம்ம சொல்லுவோம்ல, நாயை மாதிரி சுற்றி சுற்றி வர பின்னாடி, யோ என் குழந்தைக்குள்ள சாப்பாடாங்க, நாய்க்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். அப்போ எவ்வளோ கீழ்த்தரமான வார்த்தை அது. உண்மைதானே இல்லையா? எழுத்தின்படியோ தான். நம்ம ஒரு ஆளை நாயை என் பிள்ளைக்குள்ளதும் நாய்க்கு கொடுப்போம்ப்பா, வெளியே போயிடு, அப்படி இழிவாக நம்ம பேசுவோம். பேசுகிறவங்க உண்டு, நம்ம இல்லை. அந்த மாதிரி உள்ள ஒரு அர்த்தத்தில் அங்கே வருது. இப்போது ஒரு ரோசம் உள்ள சிஸ்டராக இருந்தா, ஒரு ரோசம் உள்ள யான்ரோஸாக இருந்தா, இனி இந்த சர்ச்சில் வந்து காலே வைக்க மாட்டேன். ஆண்டவரே பாஸ்டர் எப்படி பேச மாட்டேன், கிளம்பு. ஒரு ரோசம் வந்து நீ எங்கே போய் மோதன ஆண்டவருக்கு என்ன என்ன சொல்றா அப்படி பாருங்க. அவ விட்டாளா? இதுதான் வைராக்கியம். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே எஜமானனே அல்லேலூயா சொல்லுமா? எதமா சொல்லும்? நான் நாயா இருந்தாலும் எனக்கு எஜமான் நீர்தான் ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் நாயின்னு, என் பிள்ளை நாய்க்குட்டி தான் ஒத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு எஜமான் நீ. ஆமென் ஹalleluya. மெய்தான் ஆண்டவரே, உண்மைதான் எஜமானனே, நீ சொன்னதன்படி நான் நாயோ என் பிள்ளை நாய்க்குட்டி இருந்தா, ஆனாலும் எங்களுக்கு எஜமான் நீ தான். இதுதான் ஐயா ஆண்டோட தாழ்த்துகிற அர்ப்பணிப்பு. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் எவ்வளவு காரியம். எஜமானுடைய மேலிருந்து கீழே விட துணிக்கே சாப்பிடுவேன். இதுக்கு மேல் ஒரு நபர் தன்னை தாழ்த்துவதற்கு எதுவுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க. உனக்கு ஒருவேளை அற்புதம் தடைப்பட்டிருக்கலாம், செய்தி ஒருவேளை உன்னை வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கலாம், சோர்ந்து போகாது. ஆமென். உன்னை உருவாக்குகிறார். தேவனுடைய வார்த்தை உன்னை தள்ளிவிடலாம், போய்க்கு தள்ளிவிடலாம் வார்த்தை, ஆனால் அவரை ஒட்டி கால பிடிச்சுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைக்கு இவ்வளவு மனத்தாழ்வு வேணும். நான் என்ற கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த கர்வம் இருக்கிறது வரையிலும் தேவனால் உண்டாகிற நன்மைகளை நாம் அடைய முடியாது. இந்த இடத்துல நம்மை உருவாக்குவதற்குரிய கர்த்தருடைய வார்த்தை பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்ற சரிதான். ஆகிலும் நாய்க்குட்டிகள் துணிக்க கீழே விழுதில்ல, அதையாவது சாப்பிட்டேன்ல. எவ்வளவு கீழே வர பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க. மறு சொன்ன ஸ்திரியே கை வைத்தாலே சொல்லுவா, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. கையை பாருங்கய்யா, அந்த இடத்துல அந்த வார்த்தை, உன்னுடைய விசுவாசம் பெரிது. அப்படி என்றால்
இத்தனை காரியம் உனக்கு எதிராக நடந்த போதிலும், அமைதியா இருந்த போதிலும், சீசன் உனக்காய் மன்றாடுற போதிலும், ஆமென், என் காலில் வந்து விழுந்து ஜெபம் பண்ண போதிலும், ஆமென் ஆமென், நீ மனம் முறிந்து போகவில்லை. நாயே என்று சொன்ன நீ ஓடல, ஆமென். அதையும் மீறி என்ன எஜமானனாய் நினைத்து அற்புதத்தை எதிர்பார்த்திய இந்த விசுவாசத்திற்கு ஈடான விசுவாசம் வேற இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம எதிர்பாராத சில சம்பவங்கள் நமக்கு குறுக்கிடும். வேண்டப்பட்டவர்கள், சொந்த பந்துக்கள், சில நேரம் ஊழியக்காரங்க கூட, இல்லைன்னா கூட விசுவாசிகள் கூட, நம்முடைய குடும்பத்தில் உள்ளது கூட நம்மளை வேதனைப்படுத்துகிற நிலையில் சில நேரம் பேசிவிடலாம். அந்த இடத்தில் கர்த்தர் ஒன்ன பார்க்கிறார். இந்த இடத்துல அல்லேலூயா, இந்த வார்த்தையை கேட்டோம், குடும்பத்துக்குள் இப்படிப்பட்ட பேச்சு கேட்டோம், ஆமென், என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆமென், என்னை பற்றி எப்படி நினைக்கிறார், என் மேல் எப்படிப்பட்ட விசுவாசம் வைத்திருக்கிறார், என் மேல் எப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார் கர்த்தர் பார்க்கிறார். சொன்னாரு, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் சொன்னாங்க. கையை தட்டுகிறது. இந்த ஒரே ஒரு வார்த்தைய நேரமே சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா? அப்ப ஏன் இவ்வளவு தூரம் வச்சிருக்கணும்? உனக்காக எனக்கு அந்த கையை தட்டி உங்களுக்காகவும் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். சில இடங்கள்ல கர்த்தர் நமக்கு கற்றுக்கொள்வதற்காகவும் விசுவாசத்தில் வளருவதற்கும் ஆழமான தீர்மானங்களுக்கும் கர்த்தர் சில வார்த்தைகள் நமக்கு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தான், உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனுக்கு தெரியாத எந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. நெருக்கமான வழியா கலங்காத. எப்பொழுது உனக்கு நெருக்கம் அல்ல, உனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் கட்டாயம். வியாதி வேதனையின் பாதையா கலங்க வேண்டாம். உனக்கு சுகத்தையும் விடுதலை கொடுக்கிறவர் உனக்கு முன்னதே நின்று கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் அவன் வல்லமை குறைந்து போகவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரிகள், இன்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார். ஒருவேளை நீ முறுமுறுத்திருக்கிறியா, சோர்ந்து போயிருக்கிறியா, ஆதி இருந்த அந்த வாஞ்சை உற்சாகத்தில் தளர்ந்திருக்கிறாயா, ஜெப வாழ்க்கையை விட்டு இருக்கிறாயா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடோடி வருகிற அந்த எண்ணத்தை லிமிட் பண்ணி இருக்கிறாயா என்று கர்த்தரை கரம் பிடித்து அழைக்கிறார். இந்த சூழ்நிலை நான் அனுமதித்தால் மகனே, நீ எனக்கு தேவை. நான் உண்மையில் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறேன், அதனால் நான் உனக்கு இதை அனுமதித்திருக்கிறேன். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து பேசுகிறார். நான் எல்லாத்தையும் அப்படி எழுந்ததில் பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு ஒன்று சிந்தித்து பாருங்க. ஏதாவது காரியத்தில் கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறீங்களா? முறுமுறுத்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்க. அவனுக்கு அறிக்கை எடுங்க. நெருக்கத்தின் வழியா போறேன்னு சொல்லி நீங்க நினைச்சு புலம்பி ஜெப வாழ்க்கையெல்லாம் விட்டு சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆதி அன்பை விட்டு விலகி இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை கரம் பிடிக்கிறார். அறிக்கை, ஆண்டவரை மன்னி, அவிசுவாசத்தை மன்னியும், ஆமென், சந்தேகத்தை மன்னியும். நீர் என்னை நேசிக்கிறேன் நான் அறிகிறேன் அப்பா. என்னை நேசிக்கிறபடி அந்த காரியத்தை அனுமதிக்கிறீர். ஓ, பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் மேல் தேவன் வைத்த அன்பு, ஆமென், அவனுக்கு ஒரு முள்ளை கொடுத்து அதன் மத்தியில் அவன் தாக்கி நடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒப்புக்கொடு, எல்லாத்தையும் மீட்போமாக. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்.
அவரோடு கூட நிறுத்துவதற்காக ஆமென். பல சூழ்நிலை வழியாய் ஆமென். அவருடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலை ஆமென். கானானிய ஸ்திரீக்கு வந்ததான சூழ்நிலை ஆமென். எதற்காய்? இன்னும் அவரை கட்டி சேர்வதற்காக. எதற்காய்? கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆமென். சூழ்நிலை எதிர்மாறா இருக்கிறதா? போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா? கலங்காதே ஆமென். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், உன்னை கரம் பிடித்து நடக்கிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி ஆண்டவரே. இன்று நாளிலும் உடைய சமுத்திரம் வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தீர் ஆண்டவரே. தொடக்கம் முதல் இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆமென் ஆமென் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தீர் அல்லவா. கடைசியாக பேசுகிற கர்த்தர் வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமென் ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரீ மனமடி உண்டாகத்தக்க நிலையில் எவ்வளவோ காரியங்கள் வந்த போதிலும் கூட ஆமென் கடைசி வரை விடுதலை கிடைக்கிறது வரையிலேயும் விடாதபடி இயேசுவை பற்றி கொண்டது போல உம்மால் உண்டாகிற நன்மைகள் தற்போது தடைப்பட்டிருந்தாலும் ஆமென் ஆமென் வாழ்க்கையின் தேவன் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு உம்மை பின்தொடர்ந்து வரத்தக்கதாக ஆமென் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை கட்ட கட்டளையிடுவீராக. கர்த்தர் பாதி வழியில் விட்டு செல்லுகிறவரோ கைவிடுகிற தேவன் அல்லவே, பதில் அளிக்கிற தேவன். ஆமென் ஆமென். கர்த்தர் நடத்தும் பாதை இடுக்கமாயிருந்தாலும் நெருக்கமாயிருந்தாலும் நன்மையாயிருந்தாலும் தீமையாயிருந்தாலும் என் தேவனோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ்க்கை வாழகத்தை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். வசனத்தை கேட்ட ஒரு ஆசீர்வதியும் போகிற ஜனத்தோட கர்த்தருடைய சமூக கடன் சொல்லட்டும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.